ஒண்ணு 1975 கொண்டு வரப்பட்ட அவசர கால நிலை, அந்த பிரகடனம் செய்யப்பட்டதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறது ஒரு விஷயம். அந்த காலகட்டத்துல என்னவெல்லாம் நடந்தது, எப்படிப்பட்ட உரிமைகள் பறிக்கப்பட்டன, எப்படிப்பட்ட பாதிப்புக்கு அனைவரும் உள்ளாகும் என்பது இரண்டாவது அம்சம். மூன்றாவது, அன்றைக்கு ஜனநாயகத்தை பாதுகாக்க கம்யூனிஸ்டுகள், அதே போல இதர கட்சிகள், அமைப்புகள், தனிநபர்கள் இந்த சர்வாதிகாரத்தை எதிர்த்து எந்த அளவுக்கு மக்களை திரட்டி போராடினார்கள் அப்படிங்கிறது மூணாவது அம்சம். இன்றைக்கு அவசர கால நிலையை பற்றி மிகப்பெரிய அளவு விமர்சனம் செய்கிற பாஜகவினுடைய முன்னோடிகள், வழி நடத்துகிற அந்த தந்தையாக இருக்கக்கூடிய RSS அந்த காலகட்டத்திலே என்ன நிலைப்பாடு எடுத்தது? இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல் கடந்த காலத்தோடு நேரடியாக ஒப்பிட முடியாவிட்டாலும் கூட இன்றைக்கு இருப்பது இன்னும் ஆபத்தானது, மேலும் புதிய புதிய குணாம்சங்களை கொண்டது என்பது அடுத்த அம்சம். இதை எப்படி எதிர்க்க போகிறோம்? நம்முடைய கட்சி காங்கிரஸ் காட்டி இருக்கக்கூடிய வழிகாட்டுதல் என்ன? எப்படி மக்களை திரட்ட போகிறோம்? இந்த மாதிரியான அம்சங்கள் தான் நமக்கு முன்னால. பொதுவாக ஒரு நவீன சமூகம், நாகரிக சமூகம்னு சொன்னா ஜனநாயகம் இல்லாத ஒரு சூழலை நம்ம கற்பனை செய்து பார்க்கவே முடியாது. எந்த ஒரு நாட்டிலையும் பெருமையா நாங்க ஜனநாயக நாடு அப்படின்னு சொல்லுவாங்களே ஒழிய, எந்த ஒரு நாடும் பெருமையாக நாங்க சர்வாதிகார நாடு, எங்களுக்கு உரிமைகளே கிடையாது, எங்களை எல்லாம் போட்டு சாகடிப்பாங்கிறத பெருமையாக சொல்வது கிடையாது. அப்ப அடிப்படை மனித வளர்ச்சிக்கு, சமூக வளர்ச்சிக்கு ஒரு நாகரிக சமூக கட்டமைப்பில் இருக்கக்கூடிய அரசு ஜனநாயக பாதையை கடைபிடிப்பதாக இருப்பதுதான் பொருத்தமானதுங்கிறதுல யாருக்குமே சர்ச்சை என்பது வராது. ஆனால் ஒரு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தினுடைய ஆட்சியின் போது எந்த விதமான உரிமைகளும் கிடையாது. பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் வைத்ததுதான் சட்டம். சங்கம் சேருவதற்கு, போராடுவதற்கு, இதற்கெல்லாம் மிகப்பெரிய அடக்குமுறை இருந்தது. அதுக்கப்புறம் சுதந்திரம் கிடைச்சு சுதந்திர இந்தியா உருவான பிறகுதான் அரசமைப்பு சட்டத்தை நம்ம உருவாக்குறோம். அடிப்படை உரிமைகள் என்ன என்பது வரையறுக்கப்படுகிறது. வழிகாட்டும் நடைமுறைகள் என்ன, டைரக்டிவ் பிரின்சிபிள் என்ன என்பதும் வரையறுக்கப்படுகிறது. இதெல்லாம் சுதந்திரம் கிடைத்து நவீன இந்தியாவில அன்றைக்கு இருந்த பல்வேறு இயக்கங்கள் கலந்து பேசி மக்களுடைய கருத்தொற்றுமையோடு இதுதான் இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டமாக இருக்குங்கிற முடிவு வரும். இப்ப அரசமைப்பு சட்டம்னா என்ன? அந்த வார்த்தையிலேயே அதற்கான விளக்கம் என்பது இருக்கிறது. அரசு அமைப்பு, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசனுடைய கட்டமைப்பு எப்படி இருக்க வேண்டும்? இது வெறும் அடிப்படை உரிமைகள் சார்ந்த விஷயம் இல்லை. இப்ப இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய கட்டமைப்பில் இருக்கக்கூடிய அடிப்படையான விழுமியங்கள், பேசிக் டெனட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடிப்படை விழுமியங்கள், அடிப்படை மாண்புகள் என்ன? ஜனநாயகம், மதச்சார்பின்மை, அறிவியல் பார்வை, சமூக நீதி, கூட்டாட்சி கோட்பாடு. இந்த ஐந்தும் தான் இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை விழுமியங்கள். இந்த அரசமைப்பு சட்டம் பல திருத்தங்களை கண்டிருக்கிறது, பல சவால்களை சந்தித்திருக்கிறது. ஒரு கட்டத்தில் கேசவானந்த பாரதி வழக்கில் தான் உச்ச நீதிமன்றம் மிக தெளிவாக நாடாளுமன்றத்திற்கு சட்டம் இயற்ற உரிமை உண்டு, ஆனால் அப்படி இயற்றுகிற சட்டம் அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை விழுமியங்களை சீர்குலைப்பதாக இருக்கக்கூடாது, அந்த அடிப்படை மாண்புகளுக்கு முரண்பட்டதாக, விரோதமாக இருக்கக்கூடாது என்கிற வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை அளித்தார்கள். எனவே நம்முடைய அரசமைப்பு சட்டம் துவங்கிய காலத்தில் இருந்து இன்று வந்திருக்கிற வரை பல சோதனைகளை கடந்து வந்திருக்கிறது. இன்றைக்கும் அரசமைப்பு சட்டத்தின் மீது பாஜக அரசின் சார்பாக கடுமையான தாக்குதல் தொடுக்கப்படும் போது அரசமைப்பு சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் மார்க்சிஸ்ட் கட்சி உள்ளிட்ட இடதுசாரி கட்சிகள், மதச்சார்பற்ற சக்திகள், கட்சிகள் உட்பட அதற்காக குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறோம், போராடி கொண்டு இருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்திலே நாம் நினைவு கூற வேண்டும். எனவே நம்முடைய ஜனநாயகம் என்கிற அடிப்படையான விஷயத்தின் மீது
மிகப்பெரிய தாக்குதல் சுதந்திர இந்தியாவில் தொடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா அது இந்த அவசர கால நிலையின் போதுதான். இதுல தோழர்கள் முன்னால பேசினாலும் அதை மறுபடியும் அழுத்தி சொல்ல வேண்டியது. ஏன்னா நம்ம பொதுவா வரலாறு நம்முடைய பாட புத்தகங்கள்ல படிக்கும் போதெல்லாம் மன்னர் ஆட்சி காலத்துல இந்த மன்னர் கோவப்பட்டாரு, ஒண்ணு கொடுக்கலங்கிறதுனால அடுத்த நாட்டின் மீது போர் தொடுத்தார், இந்த மன்னருக்கு மூக்கு நீடும் அதனால அவருக்கு கோபம் அதிகம் வரும், ஆகவே அவர் இன்னொரு நாட்டின் மீது போர் தொடுத்தார் அப்படின்னு வரலாறை ஒரு தனி மனித சாகசமாக அல்லது குறிப்பிட்ட மன்னருடைய விருப்பு வெறுப்பு அடிப்படையில் வரலாற்று நிகழ்ச்சி போக்குகள் நடந்ததாக பாட புத்தகங்கள்ல இருக்கும். பல சமயங்கள்ல வரலாறு அப்படித்தான் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. ஆனா கார்ல் மார்க்ஸ் என்ன சொன்னாரு? இதுகாரும் நடந்த சமூக மாற்றங்களுடைய வரலாறு, வர்க்க போராட்டங்களின் வரலாறு, மக்கள் நடத்திய, உழைக்கும் வர்க்கம் நடத்திய வர்க்க போராட்டங்களின் வரலாறு என்று வரலாறை எப்படி பார்ப்பது என்பதை திருத்தி எழுதிய பெருமை மார்க்சியத்தையே சாரும். அதனால இந்திரா காந்தியினுடைய பதவி பறிபோக போகிறது, எனவே அவர் தன்னுடைய அதிகாரத்தை தற்காத்துக் கொள்வதற்காக அவசரகால நிலையை கொண்டு வந்தார் அப்படிங்கிறது சாதாரணமாக மிக எளிதாக யாருமே சொல்லக்கூடிய விஷயம். ஆனா மார்க்சிஸ்ட் கட்சி அப்படி பார்க்கல. அதைத்தான் தோழர் அசோக் அவர்கள் மிக விரிவாக சொன்னார். அது ஒரு காரணம். அதற்கு மேல் பல அரசியல் காரணங்கள் உண்டு, பொருளாதார காரணங்கள் உண்டு, சமூக காரணங்கள் உண்டு. அது போராட்டங்கள் நிறைந்த காலகட்டமாக இருந்தது. ஆளும் வர்க்கம் அதை சமாளிக்க திணறிக் கொண்டிருந்தது. அந்த நேரம் தான் டாடா சொல்றாரு, மிகப்பெரிய தொழிலதிபர் டாடா என்ன சொல்றாருன்னா, இந்த பாராளுமன்ற அமைப்பு முறை நமக்கு சரிப்படாது. ஏன் சரிப்படாது? என்ன எப்ப பார்த்தாலும் ஸ்ட்ரைக்கு, எப்ப பார்த்தாலும் போராட்டம். பல சமயங்கள்ல தொழிற்சாலையிலிருந்து நான் வெளியேறி வீட்டுக்கு கூட என்னால் போக முடியவில்லை. தொழிலாளிகள் ஒன்று சேர்ந்து ஏரோ செய்கிறார்கள். அதனால எவ்வளவு கஷ்டங்களை நாங்கள் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறாரு. அப்ப அப்படின்னா இதெல்லாம் கஷ்டங்கள். தொழிலாளிகள் தங்கள் உரிமைகளுக்காக போராடுவதுங்கிறது ஆளும் வர்க்கம் ஒரு கஷ்டமாக பார்க்கிறது, ஒரு தடையாக பார்க்கிறது. இந்த முதலாளித்துவ சமூக அமைப்பு நம்ம அப்படித்தான் பார்க்கிறது. டாடா சொல்றாரு, நாடாளுமன்ற அமைப்பு முறை நமக்கு சரிப்படாது. அந்த நமக்குன்னா யாரு? நாட்டுக்கா? சாதாரண மக்களுக்கா? கார்பரேட்டுகளுக்கும் முதலாளிகளுக்கும் சரிப்படாதுங்கிறத அவர் சொல்றார். அதனால அன்றைய காலகட்டத்தில் அவசரகால நிலை பிறப்பிக்கப்பட்ட போது பெருமளவு முதலாளிகள், பெருமுதலாளிகள் ஒன்று இரண்டு விதிவிலக்குகளை தவிர அவசர கால நிலையை ஆதரித்தார்கள். அதனால இதுக்கு பின்னால வெறும் இந்திரா காந்தியினுடைய அதிகாரத்தை தக்க வைக்க வேண்டும் என்ற அந்த அவா மட்டும், விருப்பம் மட்டும் இருந்தது என்று சொன்னால் நடந்ததை ஒரு மார்க்சிஸ்டாக நாம் பார்க்கவில்லை என்றார். அதனால இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் சொன்ன ரயில்வே போராட்டம், அதே போல வனங்களை பாதுகாக்க, சமூக விரோதிகள் கான்ட்ராக்டர்களிடமிருந்து பாதுகாக்க நடத்தப்பட்ட சிப்கோ போராட்டம், பல மாநிலங்கள்ல நிலத்துக்கான போராட்டம், கிளர்ச்சி விமர்சையாக நடந்தது, மாணவர்களுடைய போராட்டம், பல கட்ட போராட்டங்கள் நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் முதலாளித்துவ சக்திகள், ஆளும் வர்க்கம் அதை அடக்க முடியாமல் திணறிக் கொண்டிருந்தது. ஒரு பிரதான காரணமாக அவசர கால நிலை வந்ததற்கான பிரதான காரணமாக நிச்சயமாக நாம் பார்க்க வேண்டும் அப்படின்னு ஏற்கனவே தோழர்கள் சொன்னதை மீண்டும் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். இந்த அவசரகால நிலை பிறப்பிக்கப்பட்ட பிறகு அதற்கான ஒப்புதலை நாடாளுமன்றத்தில் பெறுவதற்காக பார்லிமெண்டை இந்திரா காந்தி கூட்டுறாங்க. அன்றைக்கு நாடாளுமன்றத்தில் சிபிஎம் எம்பிக்களுடைய தலைவராக தோழர் ஏ.கே. கோபாலன் அவர் எழுத்து பேசுகிறார். அதுல அந்த உரை என்பது மிகச் சிறப்பானது. அதுல நம்பர் 1 என்ன சொல்றாரு? 3 வருஷத்துக்கு முன்னாலேயே 1972 9வது மாநாடு, மதுரை மாநாட்டில் இந்த காங்கிரஸ் என்பது ஒரு கட்சி சர்வாதிகாரத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்கிற ஒரு மதிப்பீட்டை வேறு எந்த கட்சியும் வைக்காத போது, வேறு எந்த கட்சியும் யூகிக்காத போது, அரசியல் நிகழ்ச்சி போக்குகளை பார்த்து மிகச்சரியாக மதிப்பீடு செய்கிற, வர்க்க பார்வையோடு மதிப்பீடு செய்கிற மார்க்சிஸ்ட் கட்சி தான்
இதை முன்னுணர்ந்து இது ஆபத்தான விஷயம், சர்வாதிகாரத்தை நோக்கி போகிறது என்று சொன்னதோடு விட்டுவிடவில்லை. இந்த சர்வாதிகார போக்குகளை தடுத்து நிறுத்த சர்வாதிகார எதிர்ப்பு மேடை ஒன்று பரந்த மேடையாக அமைக்கப்பட வேண்டும் என்கிற அறைகூவலையும் அந்த மதுரை மாநாட்டில் அவசரகால நிலை பிரகடனத்திற்கு 3 ஆண்டுகளுக்கு முன்னால் மார்க்சிஸ்ட் கட்சி மிகச்சரியாக முன்வைத்தது என்பதை அன்றைக்கு தோழர் ஏகேஜி நாடாளுமன்றத்திலே பேசுகிறார். அவசரகால நிலை பிரகடனத்திற்கான காரணம் பர்சனல் அண்ட் பொலிட்டிக்கல். கரெக்டா சொல்றார். இந்திரா காந்தி தனிப்பட்ட முறையில் ஆட்சி அதிகாரத்தை தக்க வைக்க என்கிற பர்சனல் காரணமும், நாம் சொன்ன மற்ற பல விஷயங்கள் சேர்ந்த அரசியலான காரணங்களும் சேர்ந்துதான் இந்திரா காந்தியை இந்த முடிவை நோக்கி தள்ளியது அப்படிங்கிறதை அவர் எடுத்து சொல்கிறார். ஆனால அந்த காலகட்டத்துல நம்முடைய தலைவர்கள், நம்முடைய தோழர்கள் எந்த அளவுக்கு சித்திரவதை செய்யப்பட்டார்கள், சிறைவாசம் அனுமதித்தார்கள், தலைமறைவாக இருந்து எப்படியெல்லாம் மக்களை திரட்டி போராட்டங்களுக்கு ஏற்பாடு செய்தார்கள். தீக்கதிர் உள்ளிட்ட நம்முடைய பத்திரிகைகள் இந்த பத்திரிகை தணிக்கையை சந்திப்பதற்கு மிகவுமே போராட வேண்டிய ஒரு தேவை இருந்தது. அதையெல்லாம் நாம் எப்படி சந்தித்தோம், சமாளித்தோம், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இதுல பர்சனலா நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். பர்சனலா நான் கைதாகல. அப்ப நான் கல்லூரியில படிச்சுட்டு இருந்தேன். என்னுடைய தந்தை உமாநாத் அவர்கள் கைது செய்யப்பட்டார். அதே போல பிஆர்சி அவர்கள், அவர் ஏதோ ஒரு பொதுக்கூட்டம் முடிச்சுட்டு எங்க வீட்டுக்கு தான் வந்தாரு. எங்க வீட்டுல ஒரு சின்ன ரேடியோ இருக்கும். நேரா போய் அந்த ரேடியோவை ஆன் பண்ணி ஆங்கில செய்தி, இங்கிலீஷ் நியூஸ் கேட்டாரு. கேட்டுட்டு அவங்க சொந்த அந்த விஷயங்கள் போட்ட பில்டப் எல்லாம், என்ன அள்ளி அளவுதான் பிரகடனம் செய்யப்பட்டது, அந்த போட்ட பில்டப் எல்லாம் பார்த்து நிலைமை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சு எங்க கிட்ட சொல்லித்தான் போனாரு. இனிமே நானு உங்க அப்பா தலைமறைவாதான் இருக்க போறோம், நீங்க எல்லாம் எங்களை பார்க்க முடியாது, பத்திரமா இருந்துக்க, உங்க குடும்பம் பத்திரமா இருக்கட்டும், எங்க குடும்பத்தை நீங்க பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லித்தான் போனார். கே வரதராஜன் உள்பட அன்றைக்கு கைது செய்யப்பட்ட விஷயம் எல்லாம் நமக்கு தெரியும். இப்ப நான் கல்லூரியில படிச்சுட்டு இருந்தேன். இப்ப கடிதங்கள்லாம் கூட அம்மா எழுதுற கடிதம் நேரடியா எனக்கு கவர் போட்டு அட்ரஸ் போட்டு அனுப்ப மாட்டாங்க. என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்களோட பெயர் கேட்டாங்க. அன்னைக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க, கல்லூரி சிநேகிதி, அவங்க பெயர் கொடுத்தேன். அதனால எனக்கு லெட்டர் எழுதி ஒரு கவர் போட்டு அந்த கவரை இன்னொரு கவருக்குள்ள போட்டு அந்த வெளி கவர் மேல அந்த பெண்ணினுடைய, மாணவியினுடைய அட்ரஸ் எழுதிதான் அனுப்புவாங்க. அந்த மாணவி தான் அந்த கடிதத்தை வாங்குவாங்க. பிரிச்சு அது அவங்களுக்கானது இல்லை எனக்கானதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த கடிதத்தை கொண்டு வந்து கொடுப்பார்கள். இல்லைன்னா அது தணிக்கைக்கு உள்ளாக்குங்கிறது நமக்கு தெரியும். அதனால அவ்வளவு ரகசியமாகத்தான் விஷயங்கள் பண்ண வேண்டியிருந்தது. அப்புறம் சில மாதங்கள் போச்சு. அப்புறம் ஒரு தோழரை கிட்ட வந்து ரகசியமா கேட்டாரு, அப்பாவை பாக்கணுமா அப்படின்னாரு. ஆமா பாக்கணும்னு, சென்னையில் தான் இருக்காரு, வரீங்களா, நான் கூப்பிட்டு போறேன். சரி வரேன். இப்ப தாம்பரத்துல மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ்ல இருந்து கிளம்பி ஆட்டோல போய், 2 வீலர்ல போய், பஸ்ல போய் இறங்கி ஒவ்வொன்னா மாறி 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 கடைசியில நம்முடைய தோழர் ஒருத்தர் வீட்டுல அப்பா இருந்தாரு. போய் பார்த்தவொன்னே அப்பா தானான்னு என்னால அடையாளமே கண்டுபிடிக்க முடியல. ஹிப்பி மாதிரி ஒரு நீட்ட முடியை வளர்த்து தாடி மீசெல்லாம் அப்படியே நிறைய வடம் தொங்குது, ரொம்ப வித்தியாசமானவராக இருந்தார். அப்ப அவரை போய் பார்த்தேன். நாங்க அப்பாவும் மகள்களும் நல்லா நெருக்கமா இருப்போம். இருந்தா கூட ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு கட்டி பிடிச்சு கண்ணீர் விட்டு அப்படியான சிஸ்டம் எங்க வீட்டுல இல்ல. என்ன எப்படி இருக்க அவ்வளவுதான். அப்புறம் நான் போனோம்னா உட்கார வச்சு டீ சாப்பிடுறியான்னு சொல்லி ஒரு நம்ம தோழர் கிட்ட டீ கொடுத்து பேசிட்டு இருந்தாரு. அவர் என்கிட்ட கேட்ட முதல் கேள்வி, எப்படி இருக்க முதல் கேள்வி, பீப்புள்ஸ் டெமோக்ரசி படிக்கிறியா? இதுதான் அவர் என்கிட்ட கேட்ட முதல் கேள்வி. அப்ப நான் ஒழுங்கா படிக்க மாட்டேன்னு எங்க பீப்புள்ஸ் டெமோக்ரசி. அதனால அவர் என்ன சொன்னாரு, நீ ஒரு கம்யூனிஸ்ட், நீ பார்ட்டி நம்பர். பீப்புள்ஸ் டெமோக்ரசியில வாராவாரம் வருகிற தலையங்கம் தான் அந்த வாரத்துல நடந்த முக்கியமான அரசியல் நிகழ்ச்சி போக்கு குறித்த கட்சியினுடைய கண்ணோட்டம். இதனை தெரிஞ்சுக்கலன்னா கல்லூரியில SFI வேலை எப்படி பண்ற, அரசியல் எப்படி பேசுவ அப்படின்னு அவர் கடைசி வரைக்கும் அவருக்கு உண்மையிலேயே ரொம்ப ஏமாற்றம். நான் அவருக்காக சும்மாவா பொய் சொல்லி இருக்கலாம் படிக்கிறேன்னு, அதான் அதை அப்படி சொல்லிட்டேன், சரியா படிக்கலன்னு. அதனால கடைசி வரைக்குமே அவர் அதை சொன்னார். அதனால தனிப்பட்ட முறையிலும் பாதிப்புகள் இப்படி என்னை போல
பல நம்முடைய கட்சி குழுமக்களுக்கு கொடுத்த ஒரு விஷயமாகத்தான் இந்த அவசர கால நிலை இருந்திருக்கிறது என்பதை நம்ம பார்க்கணும். இந்த இடத்துலதான் இன்றைக்கு வாய்கிழிய ஜனநாயகத்தை பற்றி பேசுகிற, அவசர கால நிலையை எதிர்த்து பேசுகிற, அதாவது ஜனநாயகத்தின் மீதான கருமொழியாக அவசர கால நிலை இருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும், இப்படிப்பட்ட கொடுமை இனி ஒருபோதும் நடக்கக்கூடாது என்று உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும். பேசுறது யாரு? நீங்களும் நானும் பேசினா அதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை. ஆனால் மோடி இந்த வசனத்தை எல்லாம் பேசுகிறார். அவர்கிட்ட கடந்த காலத்தை மறைத்து விடலாம்னு நினைக்கிறாரா? ஆவணங்கள் இருக்கு. அதைத்தான் அன்றைக்கு RSS தலைவராக இருந்த தேவ்ரஸ் எப்படி கடிதங்கள் எழுதினார் அப்படிங்கறது எல்லாம் தோழர் அசோக் தாவ்லே சொன்னார். அவரு இந்திரா காந்திக்கு 2 லெட்டர் எழுதினார். அவங்க 2த்துக்குமே பதில் போடல. 2க்கும் அவங்க பதில் போடலங்கவும், 3வதாக அவர் வினோபா பாவேக்கு எழுதுறாரு. ஏன்னா அன்றைக்கு வினோபா ஆசிரமத்துல நடந்த ஒரு நிகழ்ச்சிக்கு இந்திரா காந்தி வருவதாக இருந்தது. அதனால வினோபாவுக்கு ஒரு கடிதம் எழுதி அவங்களை நேர்ல பாக்குற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அந்த நேரத்துல RSS மீதான தடையை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று என் சார்பில் வேண்டுகோள் வையுங்கள். அவங்க அந்த தடையை விலக்கினாங்கன்னா நாங்க எல்லாமே அவங்களுக்காக செய்வோம், வைப்போம், இந்த மாதிரியான விஷயங்கள். இந்திரா காந்திக்கு எழுதின அந்த 2 கடிதத்துல அவர் எங்களை எல்லாம் விடுதலை செய்யுங்க, RSS மீதான தடையை விலக்குங்கள்ங்கிறதான் கேட்கிறாரே ஒழிய, இந்த காலகட்டத்துல பறிக்கப்பட்ட ஜனநாயக உரிமைகள், சிவில் உரிமைகள், எதிர்கட்சி தலைவர்கள் கைது செய்யப்பட்டது, இவர் உட்பட உள்ளதா இருக்காரு, கைது செய்யப்பட்டது, தாக்கப்படுவது, எதை பற்றியுமே ஒரு வார்த்தை கூட அந்த கடிதத்துல இல்ல. இதுக்கு நடுவுல ஜூன் மாசம் பிரகடனம், ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினம். அதுல வழக்கம் போல பிரதமர் மூவர்ண கொடியேற்றி பேசுவது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்திரா காந்தி ஒரு ஸ்பீச் ஒண்ணு கொடுத்தாங்க. இவர் அதுக்கு பிறகு ஒரு கடிதம் எழுதுறார். உங்களுடைய ஆகஸ்ட் 15 சுதந்திர தின உரை என்பது மிக சிறப்பாக இருந்தது, மிக பேலன்ஸாக இருந்தது, பேலன்ஸ்டாக இருந்ததுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. அது என்ன பேலன்ஸ்டா அவங்க பேசினாங்க? அவங்க முழுக்க முழுக்க அவசர கால நிலையை கொண்டு வந்தது கரெக்ட், அதுல அடிப்படை உரிமைகள் பறிக்கப்பட்டது கரெக்ட், இந்த மாதிரிதான் பத்திரிகை தணிக்கைங்கிறது கரெக்ட், இப்படி எல்லாவற்றையும் நியாயப்படுத்தி அவர் பேசுவதை பேலன்ஸ்டாக பேசுகிறார் என்று எழுத்து மூலமாக முன்வைத்தவர்கள் தான் RSS வகைராக்கள். அவர்களுடைய வழிகாட்டுதலில் செயல்படக்கூடிய பிஜேபி இன்றைக்கு வாயை திறந்து அவசரகால நிலை பற்றியோ ஜனநாயக பறிப்பை பற்றியோ வாயை திறந்து பேசுவதற்கு கிஞ்சித்தும் அருகதை இல்லை என்பதை மிக உரத்த குரல்ல நம்ம சொல்ல வேண்டிய, சுட்டிக்காட்ட வேண்டிய அவசியம் என்பது இருக்கிறது. தோழர் சொன்ன மாதிரி கடைசியா ஒரு ஆவணம் அவங்க தயாரிச்சார். வேடிக்கையை பாருங்க, நம்ம எல்லாம் கூட கட்சி காங்கிரஸ்ல ஆவணம், மாநில மாநாட்டுல ஆவணம், ஆவணம்னு பேசுறோம். ஆவணம்னா டாக்குமெண்ட். அந்த காலத்துல RSS தயாரிச்ச டாக்குமெண்ட்டுக்கு என்ன தெரியுமா பேரு? டாக்குமெண்ட் ஆஃப் சரண்டர், சரணாகதி ஆவணம்னே அதுக்கு பேரு வச்சாங்க. சரணாகதி ஆவணம். தோழர் சொன்னதை போல எல்லாம் ரெடி பண்ணி கையெழுத்து போட்டு கொண்டு போய் கொடுப்பதற்கு முன்னால் அவசர நிலை விலக்கி கொள்ளப்பட்டது. அதனால எவ்வளவு வெட்கக்கேடான விஷயம். வளர்ச்சிக்கு ஆவணம் வைப்போம், மாற்றத்திற்கு ஆவணம் வைப்போம், குறைகளை கடைய ஆவணம் வைப்போம், சரண்டருக்கு சரணாகதிக்கு என்று ஆவணம் வைத்ததை வேறு எங்காவது பார்த்திருக்கிறீர்களா? அந்த கேடுகட்ட RSSம் பிஜேபியும் தான் இன்றைக்கு நம் மீது காட்டாட்சியை கட்டவிழ்த்து விட்டுக் கொண்டிருக்கிறார். அன்றைக்கு நடந்த அவசர கால நிலையை அப்படியே இன்றைக்கு இவர்கள் நடத்துவதற்கு ஒப்பிட்டு சமமாக பேச முடியாது. அதில் இருக்கக்கூடிய சில கூறுகள் இதில் உண்டு. ஆனால் அன்றைக்கு நடந்ததை விட இது ஆபத்தானது, குணாம்சத்தில் வேறுபட்டது. இப்படி சொல்வதால் 75 அவசர கால நிலையை குறைத்து மதிப்பிடுவதாக, அந்த கொடுமைகளை குறைத்து மதிப்பிடுவதாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அன்றைக்கு இந்திரா காந்தி பத்திரிகை மீது தணிக்கையை விதித்தார். ஆனா இவங்க என்ன பண்றாங்க? தணிக்கையை விதிக்கிறது கிடையாது. பல பத்திரிகைகளை மிரட்டுகிறார்கள், அச்சுறுத்துகிறார்கள். விளம்பரம் கொடுக்க மறுத்து அவர்களை நிதி பட்டினி போட்டு தங்கள் வசம் இழுத்துக் கொள்வார்கள். அதனால ஊடக சுதந்திரத்துல
180ல 151வது இடத்தில் இந்தியா இருப்பது தற்செயலாக நடந்தது கிடையாது. இவர்கள் தணிக்கை என்று கொண்டு வராமல் வேறு பல நடவடிக்கைகளை எடுத்து ஊடகத்துறையை தன்னுடைய வசம் வைத்துக் கொள்வதும், அவர்களுக்கு எதிராக குரல் கொடுக்கிற ஊடகங்கள் மீது கடுமையான நடவடிக்கைகளை எடுப்பதும் என்கிற வழியை கையாள்கிறார்கள். அன்றைக்கு அவசர கால நிலையில் எதிர்கட்சி தலைவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டார்கள். ஆனா இன்னைக்கு இவங்க என்ன பண்றாங்க? தங்களுடைய மத்திய முகமைகள், அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, இவர்களை வைத்து எதிர்கட்சிகளை வேட்டையாடுகிறார்கள். அதனால ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்க பாத்தீங்கன்னா அன்றைக்கு நடந்ததனுடைய சில பிரதிபலிப்பு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நடப்பது முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கிறது. நம்ம இந்த நவ பாசிச போக்குகள் மோடியினுடைய 10 ஆண்டு கால ஆட்சியில வெளிப்படுது அப்படின்னு கூட நம்ம கட்சி காங்கிரஸ் தீர்மானத்துல சுட்டிக்காட்டு. அதை நம்ம இதுக்கு பொருத்தணும்னு சொன்னா இது நவ எமர்ஜென்சி, நவ எமர்ஜென்சியாக இன்றைக்கு பிஜேபி ஆட்சி காலத்துல இது நடந்துட்டு இருக்குங்கிறத பார்க்க. அன்றைக்கும் கார்பரேட்டுகளுக்கு, தொழிலதிபர்களுக்கு ஆதரவான ஒரு சூழலை ஏற்படுத்தும் நோக்கமும் அதுக்குள்ள இருந்தது. இன்றைக்கு நாம் பேசுகிற பிஜேபி காலத்திய இந்த ஆபத்தான நிலைமைக்கு பின்னணி என்ன? இன்றைக்கு உலகத்துல பல நாடுகள்ல தீவிர வலதுசாரி சக்திகள் அவங்கதான் ஆட்சியை பிடித்திருக்கிறார்கள். சர்வதேச நிதி மூலதனம் பொருளாதாரத்தில் ஆதிக்கம் செலுத்துகிறது. வர்க்க பலாபலன் ஏகாதிபத்தியத்திற்கு சாதகமாக இருக்கிறது. இந்த பின்புலத்தில் தான் இன்றைக்கு பிஜேபி இந்தியாவில் நடத்துகிற இந்த அறிவிக்கப்படாத அவசரகால நிலைய பார்க்கணும். இவர்கள் சொல்லுகிற ஒரே நாடு, ஒரே கலாச்சாரம், ஒரே தேர்தல், ஒரே தலைவர், ஒரே மொழி, ஒரே பண்பாடு, இது எல்லாமே என்ன? ஜனநாயக விரோதம் இல்லையா? கூட்டாட்சிங்கிறது என்ன? மாநிலங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஜனநாயக உரிமை தான் கூட்டாட்சி. நீங்க மாநில உரிமைகளை காலில் போட்டு மிதிக்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த இடத்துல ஜனநாயகம் பாதிக்கப்படுகிறது. அதனால இவர்களுடைய செயல்பாடு என்பது வெளியிலிருந்து தடை செய்வது இல்லை, உள்ளே இருந்து கொண்டே சீர்குலைப்பது. from within சொல்லுவாங்க, உள்ளே இருந்து கொண்டே சீர்குலைப்பது. இப்ப ஒண்ணு இல்ல, தேர்தல் ஆணையத்தை இவங்க ஒண்ணும் கலைக்கல. தேர்தல் ஆணையம் இருக்கு. ஆனா தேர்தல் ஆணையத்துல 3ல 2 பேரு அரசுதான் நியமனம் பண்ண. சுப்ரீம் கோர்ட்டு கூடாதுன்னு ஒருத்தர் சீஃப் ஜஸ்டிஸ் சொல்ற ஆள் தான் உள்ள ஒரு உறுப்பினராக இருக்கணும். இவங்க என்ன பண்ணாங்க? நீயாச்சு, உன் கோர்ட்டாச்சு, உன் தீர்ப்பாச்சும் போய் பார்லிமெண்ட்ல இருக்கிற பெரும்பான்மையை பயன்படுத்தி ஒரு சட்டத்தை போட்டு 3ல 2 பேரை கவர்மெண்ட் தான் கொண்டு வரும்னா அப்ப தேர்தல் ஆணையம் எப்படி நடக்கும்? அதனால தேர்தல் ஆணையத்தை வைத்துக் கொள்வார்கள், தேர்தலை வைத்துக் கொள்வார்கள். ஆனால் அது அவர்களுக்கு சாதகமாக நடக்க வைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வார்கள். அந்த விதத்துலதான் இந்த மொழி திணிப்பு இப்ப கூட சமீபத்துல செய்து வந்தது. கடந்த 10 ஆண்டுகள்ல சமஸ்கிருதத்திற்கு, அந்த ஒரு மொழிக்கு இந்த அரசு, ஒன்றிய அரசு ஒதுக்கி இருக்கக்கூடிய நிதியை விட அதுதான் அதிகம். 5 மொழிகள், செம்மொழி, தமிழ் உட்பட, ஒடிசா உட்பட 5 மொழிகளுக்கு அவர்கள் ஒதுக்கி இருப்பது மிக மிக குறைவு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சுட்டி காட்டணும். இப்ப டெல்லி பல்கலைக்கழகத்துல என்ன நடக்குதுன்னா, என்னதான் புதுசு புதுசா நடக்குதுன்னு தெரியல. நம்ம மொழியில ஒரு பேரு பீகாரி அப்படின்னு போட்டிருக்காங்க. பீகாரி மொழியே கிடையாது. பீகார் மாநிலத்தை சேர்ந்த ஒருவரை நம்மளை எப்படி தமிழர் அப்படின்னு சொல்றாங்களோ, கேரளாவுல மலையாளி அப்படின்னு சொல்றாங்களோ, அதே போல பீகாரை சேர்ந்த ஒருவரை அழைக்கிற விதம் தான் பீகாரி. அது எப்படி திடீர்னு மொழியாச்சு? அந்த பைத்திலையும் ஒரு மொழி பேசப்படுது, போஜ்பூரியும் ஒரு மொழி பேசப்படுது, ஹிந்தி கிடையாது. அப்ப என்னன்னா பீகாரின்னு போட்டு குழப்பறது. அடுத்தது உருது மொழியை எடுத்துட்டாங்க, அதுக்கு பதிலா முஸ்லீம்னு ஒரு மொழி இருக்குன்னு எழுதிட்டாங்க. டெல்லி பல்கலைக்கழகத்துல முஸ்லீம்ங்கிறது ஒரு மதம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும்.
ஆனா முஸ்லிம் என்று ஒரு மொழி அப்படின்னு அவர் குறிப்பிடுறாங்க, உருதை எடுத்துட்டாங்க. அதனால இவங்க சொல்ற தேசிய கல்விக் கொள்கை இந்துத்வா என்கிற அவர்களது நிகழ்ச்சி நிரலுக்கு சாதகமாக மக்களை, மாணவர்களை மூளைச்சலவை செய்வதற்கான சகல விஷயங்களையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். சிந்திக்க விடாமல், கருத்து வேறுபாட்டை சொல்ல விடாமல், மாறுபட்டு யோசிக்க விடாமல், நான் சொல்றதுதான் நீ கேட்கணும், டோட்டலா நீங்க கீழ்ப்படியணும் என்று ஒற்றை தன்மையை கொண்டு வருவதும் ஜனநாயக விரோத செயல் என்பதை பார்க்க வேண்டும். பொதுவா நம்ம விதி விலக்குங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம். விதி விலக்குல ரெண்டு வார்த்தை இருக்கு. விதிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு, விலக்குங்கிற ஒரு வார்த்தை. விதி பொதுவாக அமலாகும், சில குறிப்பிட்ட விஷயங்கள்ல அது விலக்கப்படும், அதுதான் விதி விலக்கு. அப்போ விதி என்பது நிறைய விஷயங்கள்ல பின்பற்றப்படுவதாகவும், விலக்கு என்பது விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள்ல விதி விலக்கப்படுவதாகவும் இருக்கு. இந்த கொரோனா வந்ததுக்கு பிறகு இப்போ ஒரு வார்த்தை என்ன அடிபடுது அப்படின்னா, நம்ம நார்மல் அப்படிங்கிற வார்த்தையை பொதுவா யூஸ் பண்ணுவோம். நார்மல்சி ரிட்டர்ன் அப்படின்னா இயல்பு நிலை திரும்பியது. நியூஸ்ல எல்லாம் கேட்போம் இயல்பு நிலை திரும்பியதுன்னு. இப்ப இவங்க கொரோனாவுக்கு பிறகு அந்த மாஸ்க் போடுவது, இடைவெளி விடுவது, இதெல்லாம் நார்மலாக மாறிவிட்டது. அப்ப இது பழைய நார்மல் இல்ல, நியூ நார்மல், புதிய நார்மல் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய பயன்படுத்துவாங்க. அதனால இப்ப என்ன ஆகி போயிடுச்சுன்னா, விதி விலக்கு என்பது கிட்டத்தட்ட நியூ நார்மலாக, புதிய விதியாக மாறுகிற அளவுக்கு தான் இவர்களுடைய நடவடிக்கைகள் என்பது. இதெல்லாம் அடுத்தடுத்து இந்த தாக்குதல் வந்ததுன்னா ஜனங்க அதை ஏத்துக்கணும்ல. இப்ப ஜனங்களுடைய மனதை அதற்கு தகுந்தாற் போல வடிவமைக்கிறார்கள். அதுலதான் பொய்கள் வருகிறது. எல்லாத்துக்கும் காரணம் மாவோயிஸ்டுகள், கம்யூனிஸ்டுகள், அந்த மாதிரியான அர்பன் நக்சல்கள் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வந்து சத்தீஸ்கர்ல மாவோயிஸ்டுகளை போட்டு தள்ளுறாங்க. மாவோயிஸ்டுகள் கடைபிடிக்கிற அந்த கொள்கை வாணியோட நமக்கு உடன்பாடு கிடையாது. ஆனா அழித்தொழிப்புங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கவே முடியாது. அவையில ஆதிவாசிகளை தோட்டி விட்டுட்டு இவங்களை எல்லாம் அழிச்சொழிச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய அருமையான வளம் நிறைந்த வன நிலங்களை கார்பரேட்டுகள் கையில் தூக்கி கொடுப்பதுதான் இவங்களுடைய கார்பரேட் ஆதரவு பார்வை. அப்ப என்ன ஆகுதுன்னா, மாவோயிஸ்டுகளை கொல்வது நியாயம்தான் என்பது உருவாக்கப்படுகிறது. அர்பன் நக்சல்களை தாக்குவது நியாயம்தான், தேசத்திற்காக என்று உருவாக்கப்படுகிறது. இது ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு மனுஷனை கடிச்ச கதையாக எங்க வரும்னா, அவர்களுடைய அரசியல் எதிரிகளை எல்லாம் கம்யூனிஸ்டுகள் உட்பட மாவோயிஸ்டுகள், அர்பன் நக்சல் என்றெல்லாம் சொல்லி சொல்லி, துப்பே துப்படே கேங் என்றெல்லாம் சொல்லி நம்மை நாளைக்கு இந்த அரசு தாக்கும் போது மக்கள் மத்தியில இவங்கதான் தப்பு பண்ணியிருப்பாங்க, நாட்டை காப்பதற்காகத்தான் இவர்கள் மீது அரசு தாக்குதல் நடத்துகிறது என்று அவர்கள் செய்கிற அராஜகங்களை ஏற்கக்கூடிய மனநிலைமையை கட்டமைப்பது. ஏற்கனவே இஸ்லாமியர்களுக்கு எதிராக கட்டமைச்சுட்டாங்க. எவ்வளவு பேர் அடித்துக் கொல்லப்படுகிறார்கள், எவ்வளவு ஜிஹாதுங்கிற பேர்ல கொடுமைகள் நடக்குது, எவ்வளவு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர்களுடைய வீடுகள் புல்டோசரால தாக்கப்படுது, எத்தனை இடங்கள்ல இருக்க முன்கொடுப்பு வருது. நம்மை போன்ற இயக்கங்கள் தவிர பெரும்பகுதி மக்கள் மனசுல அவன் பர்மிஷன் வாங்கி இருக்க மாட்டான், இடிச்சது கரெக்ட் தான் என்று அந்த மனநிலையை கட்டமைக்கிறார். அதனாலதான் கட்சி நம்ம கிட்ட என்ன சொல்லுது, பிஜேபி RSS நடவடிக்கைகளை எதிர்ப்பதுங்கிறது ஏதோ 5 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற தேர்தல் களத்தில் மட்டுமல்ல, அங்க வாரத்துல 7 நாள், ஒரு நாள்ல 24 மணி நேரம், மாசத்துல 30 நாள், வருஷத்துல 365 நாள் அனைத்து தளங்களிலும் பணியாற்றுகிறார். அந்த விழிப்புணர்ச்சியோடு அனைத்து தளங்களிலும் நாமும் இடைவிடாமல் கருத்தியல் ரீதியாக அவர்கள் விதைக்கிற நச்சு கருத்துக்களை வர்க்க கருத்தோடு அல்லது அறிவியல் பார்வையோடு மக்கள் மத்தியில அந்த கருத்துக்களை முறியடிக்கவில்லை என்றால், நாளைக்கு நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கிறவரு RSS நம்மோடு மோதுவார். எதிர் வீட்டில் இருக்கக்கூடிய தொழிலாளி சங்கத்தை எல்லாம் விட்டுவிட்டு நான் இந்து அப்படிங்கிற முறையில தொழிலாளிகளோடு மோதக்கூடிய ஒரு நிலைமை உருவாகும். அதனாலதான் மார்க்சிஸ்ட் கட்சி சொல்கிறது, பிஜேபி RSS
பின்னுக்கு தள்ளப்பட வேண்டும், தனிமைப்படுத்தப்பட வேண்டும், தோற்கடிக்கப்பட வேண்டும். இதுதான் ஆகப்பெரிய அரசியல் கடமையாக நமக்கு முன்னால் இருக்கிறது. எனவே மார்க்சிஸ்ட் கட்சி அன்றைக்கு நடந்த அவசரகால நிலையிலும் தியாகம் செய்தோம், சித்திரவதை அனுபவித்தோம், ஜனநாயகத்தை பாதுகாக்க மீட்டெடுக்க உயிரை பணயம் வைத்து நம்முடைய தோழர்கள் போராடினார்கள். இன்றைக்கு வேறுபட்ட நிலையில் வந்திருக்கக்கூடிய மிக மோசமான எதேச்சாதிகாரத்தை பின்னுக்கு தள்ள முறியடிக்க நடக்கிற போராட்டங்களில் இன்றைக்கும் சிபிஎம் தான், கம்யூனிஸ்டுகள் தான் முன்வரிசையில் இருக்கிறார்கள் என்பதை நாம் பெருமையோடு பார்க்க வேண்டும். எனவே பிஜேபியை முறியடிப்பது என்பது காலத்தினுடைய கட்டாயம். இன்றைக்கு தமிழகத்திலே அதிமுக பாஜக ஒன்றாக சேர்ந்து ஒரு அணியாக வந்திருக்கிறார்கள். வருகிற சட்டமன்ற தேர்தலில் தோழர் அசோக் சொன்னதை போல அதை லேசாக விட்டுவிட முடியாது. தமிழகத்திலே இவர்கள் கால் ஊன்றினால் மற்ற வட மாநிலங்கள் சந்திக்கிற கொடூரங்களை தமிழக மக்களும் சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். எனவே அந்த நிலைமை ஏற்படுவதற்கு முன்னால் விழிப்போடு நாம் செயல்பட வேண்டும். நம்ம எதிர்க்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்கு. தமிழக அரசினுடைய கொள்கைகள், தமிழக அரசினுடைய பல நடவடிக்கைகள், அதையெல்லாம் எதிர்க்கிறோம், போராட்ட களத்துல இருக்கோம். ஆனால் ஆகப்பெரிய எதிரி பாஜக, ஏடிஎம்கேயோடு அவர்கள் கூட்டணி சேர்ந்து வரும்போது ஒரு சவாலாக தமிழகத்திலே அவர்கள் முன்னுக்கு வருகிறார்கள். அவர்களை பின்னுக்கு தள்ளுவதும் தோற்கடிப்பதும் மிகப்பெரிய அரசியல் கடமை. இத நீங்க பண்ணலன்னா அவர்கள் பொறுப்புக்கு வந்தால் கொஞ்சம் இன்றைக்கு நாம் அனுபவிக்கிற உரிமைகள், தொழிலாளி, விவசாயி எல்லா உரிமைகளும் பறிபோகும். அன்றைக்கு எங்கே நிற்போம்? எனவே இன்றிலிருந்தே அதை கணக்கில் எடுத்து இந்த மிகப்பெரிய அபாயத்தை தனிமைப்படுத்தி தோற்கடிப்பதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும். அவசரகால நிலை காங்கிரஸ் ஆட்சியில் வந்தது என்று சொன்னாலும் அதை வன்மையாக கண்டிக்கிற அதே சமயத்தில் அதை விட பல மடங்கு ஆபத்தாக, அபாயமாக வந்திருக்கக்கூடிய மாறுபட்ட குணாம்சத்தோடு ஒரு ஆழமான நவ பாசிச போக்கோடு கார்ப்பரேட் ஆதரவுக்காக அல்லது இந்துத்துவ வகுப்புவாதத்தை உயர்த்தி பிடிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய இன்றைய எதேச்சாதிகாரம் ஆகப்பெரிய அபாயம் என்பதை கணக்கில் எடுத்து இதை எதிர்த்து முறியடிக்க நாம் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்கிற படிப்பினையை இந்த அவசரகால நிலையின் 50வது ஆண்டு நிறைவிலே அந்த படிப்பினையை நாம் பெற வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நிறைவு.